தமிழ் மண்ணின் பூர்வ குடிமக்களான தேவேந்திரகுல வேளாளர்களை 1936 எஸ்சி பட்டியலில் இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்திய அரசு இணைத்துவிட்டது. இந்த வரலாற்று பெரும்புரையை சரிவு செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் போராடி கொண்டிருக்கின்றது. எஸ்சி என்பதை அடையாளமாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். எஸ்சி என்ற அடையாளத்தை இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்களான பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இந்த மண்ணுக்கு கற்றுக் கொடுத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் விரும்பவில்லை. ஏற்றுக்கொள்பவர்கள் மீது நீங்கள் தாராளமாக திணித்துக் கொள்ளுங்கள். எங்கள் மீது வலிந்து இந்த அடையாளத்தை திரிக்க வேண்டாம் என்று நாங்கள் வலியுறுத்தித்தான் 100 ஆண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து எங்களை வெளியேற்று, எங்களை விடுதலை செய் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் எங்களை எஸ்சி பட்டியலிலிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும், விடுவிக்க வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர்களின் எஸ்சி பட்டியல் வெளியேற்றம் என்பது சுய உரிமைக்கான போராட்டம், சுய மரியாதைக்கான போராட்டம். எங்களுடைய நெடுங்கால பாரம்பரியத்தை, பண்பாட்டை, வரலாற்றை, பெருமைகளை மீட்டு எடுப்பதற்கான போராட்டம் என்பதை மத்திய மாநில அரசுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருகின்ற ஜனவரி 31 ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக எஸ்சி பட்டியலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் கலந்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு, தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவிக்காத வரை இமானுவேல் சேகரன் மீது சத்தியம் செய்து சொல்கின்றோம், ஆணையாக சொல்கின்றோம், தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒருபோதும் ஓயமாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.